எதையும் நேருக்கு நேர் சந்தித்து வெளிப்படையாக பேசக்கூடிய சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியில் மக நட்சத்திரம் 4 பாதம், பூரம் நட்சத்திரம் 4 பாதம், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் கொண்டது. இந்த ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியாதிபதியான சூரியன் 11ஆம் இடம் என்ற மிகச்சிறந்த ஒரு ராசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். 11 சூரியன் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. உங்களுக்கு ராசியாதிபதி அங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு 12க்குரியவரும் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசிக்கு 5க்குரியவர் 8க்குரியவர் ராசிக்கு 12 இருக்கார். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் அக்டோபர் மாதம் வந்து சில காலம் தங்கி உங்களுடைய 5, 7, 9 ஸ்தானங்களை பார்க்கின்றார். இதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள், சிறப்பான பலன்களை நீங்கள் பார்க்க காத்திருக்கின்றீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலும் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் மிகச்சிறிய பிரச்சனையாகிவிடும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை தந்தைக்குரியவர் அரசாங்கத்துக்குரிய கிரகம் சூரியன் 11லிருந்து பார்க்கின்றார். எனவே உங்கள் வழக்கு, பித்ரார்ஜித சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் எல்லாமே தூள் தூளாகி உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். உங்கள் எதிரிகள் நண்பர்களாகக்கூடிய மாதம் இது. அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்களை பொறுத்தவரை சிம்மராசி நேயர்களுக்கு இம்மாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக திகழும். உங்களுக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி உயர்வு அரசாங்கத்திலும் அரசியலிலும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான மாதமாகும். அதே மாதிரி ஐடி போன்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி மிதுன ராசியில் இருப்பது மிகச்சிறப்பான பலன்களை தரும். எனவே உங்களுக்கு ப்ரமோஷன், ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தைரியமாக சிறு சிறு தொகையை போட்டு இன்றைக்கி போட்டு நாளைக்கே லாபத்தை பார்க்கலாம். சூரியன் என்பவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவர், சந்திரன் என்பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவர். 2 பேருமே ஆரம்ப காலத்து இந்த மாதத்தின் முதல் 3 நாட்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சந்திரன் உடனடியாக மாறிவிட்டாலும் சூரியன் அங்கேயே 1 மாதம் முழுவதுமாக இருப்பது உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது திகழ்கிறது. தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மாதம். குழந்தைகளுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ஆம் இடம் என்ற எதிரிஸ்தானிகளை குரு பார்க்குறார். இதனால் எதிரிகளற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் எதிரிகள் நண்பர்களாவார்கள். அவர்கள் உங்களுக்கு சேவகர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளே உள்ளன. அரசியல்வாதியும் தொழிலாளியும் சரி. மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான மாதம் இது. அதுவும் வரக்கூடிய அந்த ஒரு மாதம் முழுவதும் 32 நாட்களும் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் வரும்பொழுது 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், 5, 7, 9 பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு, திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான காலகட்டமாக அக்டோபர் முதல் 6 மாதங்கள் திகழ்கிறது. இந்த 6 மாதத்திற்குள் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், திருமணம் ஆன உடனேயே வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து விசா எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கும் உடனடியாக இம்மாதமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசி நேயர்கள் பெறுகிறார்கள். எனவே இது ஒரு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பிரமாதமான பலன்களை தரக்கூடிய எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு சூரியன் கோயிலுக்கு சென்று வாருங்கள், ஆதித்ய இதயம் படியுங்கள். கண்டிப்பாக சூரிய பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார்கள். உங்களுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் நல்ல
ஒரு பலன்களை தர காத்திருக்கின்றார். 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறப்பான பெனிஃபிட்ஸை தரும். எனவே நீங்கள் ஆதித்ய இதயம் படியுங்கள். சூரியன் கோயிலுக்கு, எந்த கோயிலாக இருந்தாலும் சூரியன் கோயிலுக்கு சூரிய ஹோரையில் சென்று வர மிகச் சிறப்பான பலன்களை கிடைக்கும் என்று நான் தைரியமாக சொல்வேன். நன்றி, வணக்கம்.